என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அவைக்க தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் லீமா ரோஸ் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இந்தாடி உங்க அம்மாக்கு எவ்வளவு திமுரு தான் நான் டிவி கேல இருக்கும்போது அது போய் ஏடிஎம் கேல சேரும். அப்புறம் எனக்கு என்ன மரியாதை இருக்கீங்க? சொந்த கட்சினே அவனும் ஒன்னும் மதிக்க மாட்டான். இதுல நம்ம வேற மதிக்கணுமா உன்ன? வெயில நிக்கணும் நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக நிப்பவா? வளைப்போம், வளைச்சு காட்டுவோம். ரெடியா? சத்யமூர்த்தி ஐபிஎஸ் இவன் ஐபிஎஸ் நான் நம்ப மாட்டேன். யோ இவர் ஐபிஎஸ் தான் நம்புயா? ஆடியன்ஸ் நம்ப மாட்டேன்னு சிரிச்சு நிக்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? ஏண்டா என்னடா அவ்வளவு பெரிய பிட்ட போடுற? டேய் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. அப்ப இனிமே இளைஞர் அணி சங்கத்துல நீ சேர்ந்துட்ட, சரியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? தளபதி பாத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க, அவங்க கூட டீம் இருக்கு. நீங்க வர நிர்வாகிகளை பாத்துக்கணும், கும்பல் வராம பாத்துக்கணும். ஆர்வம் மிகுதியால் பொதுமக்கள் தளபதி பாக்கிறதுக்கு ரோட்ல வருவாங்க, கிரவுண்டுக்கு வெளியே வருவாங்க. அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும். அவங்க ஒன்னா சேராம பாத்துக்கணும், கும்பல் சேராம பாத்துக்கணும். அதான் உங்க பணி. எனது கரங்களை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? 234 தொகுதியில தலைவர் தான் இந்த ஸ்டாலின் தான் வேட்பாளர் நினைச்சு வேலை பாருங்க. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த களத்துல நிற்கிறது யாருன்னா கலைஞர் தான். இந்த களத்துல நிற்கிறது யாருன்னா உதயசூரியன் தான். 234 தொகுதிகளில் நிற்பது இந்த ஸ்டாலின் தான், மறந்துடாதீங்க. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா போலாமா? 1 செகண்ட். 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். உங்க சின்னம் என்ன? இதெல்லாம் எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா இது எதுக்கு? கொடை பிரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. அதே வாடகை ரேப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மாப்பிள்ள அவர் தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் என்ன கேக்குற? சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாட அப்படியே காப்பிடிப்பீங்க. அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். மேகலை, மணி மேகலை. 2 அடி அடிச்சாரு. அடிச்சிட்டு தான் எங்க வீட்டுக்காரர் வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அட பாவிகளா, புரட்சிக்கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? எங்க வீட்டுக்காரர் வந்து சீரியஸா படுத்துட்டு இருக்காரு. அப்பா அந்த விஷயத்தை ஓ வாயாலே சொல்லுமா? டேய் குழப்பாதீங்க, சீக்கிரம் சொல்லுங்கடா.
பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ. தர்மத்துக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிராக தீய சக்திங்க மேடம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? புண்ணாக்கு கூட இருந்து எல்லா காரியம் செஞ்ச, இந்த ஒரு காரியம் செஞ்சிடறான் அண்ணே. கொஞ்சம் விஷவாய் கூடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறான் அண்ணே. அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே. காப்பி பேஸ்ட் கேள்விப்பட்டீங்களா? காப்பி பேஸ்ட், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. யாரோ ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆள் மனதுல போய் சொல்லியிருக்காங்க பாருங்க, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு, நீங்க தான் இனிமே சினிமால அடுத்து ஸ்டாரா வர போறீங்க, நீங்க தான் தமிழ்நாட்டின் விஜய் அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்க போல. அதே வெள்ள சட்டம், அதே மாதிரியான காக்கி கலர் பேண்ட், அதே ரேம்ப், யாரு ஒரு 4 பேருக்கு காசை கொடுத்து நான் நடந்து வரும்போது துண்டை தூக்கி போடுங்க, அப்ப தூக்கி போட்டுக்கிறேன். அந்த பண்டிங்க கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜு பாய் அண்டேரிக்கு இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. But I'd like to begin with Mr. Felix Gerald of the TVK, since you're representing Mr. Vijay in this particular panel and in this round table. Everyone's asking, what will be Vijay's performance? I'll come directly to the question, sir. Where is Vijay? Vijay is living in every homes, every households of Tamil Nadu. குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. Vijay is living in every homes, every households of Tamil Nadu. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். அதை நான் நம்பவில்லை, இன்றும் நம்பவில்லை. And I am Vijay. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். I am Felix Gerald Vijay and I am speaking in his voice today. அப்ப மக்கள் வரி பணத்தை இவங்க எப்படி எல்லாம் வீண் செலவு பண்றாங்க பாருங்க. ரைட்டுங்களா? அப்ப யாரு வீண் செலவா? அப்ப யாரு வீண் செலவா? உருப்படுவீங்களாடா? உடம்பெல்லாம் புண்ணா போண்டா, புண்ணாக்குங்களா? பாதர உன்னதான் சொல்றாரு. நான் இங்க பேசுறேன்னா யாரோட வாய்ஸா நான் பேசுறேன்? விஜய் வாய்ஸா பேசுறேன். அதுதானே எனக்கு அந்த கட்சி கொடுத்திருக்க பொறுப்பு. எதுக்கு? தேசிய செய்தி தொடர்பாளர்னா என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ். நான் என்ன பேசுறேன் அவருடைய வாய்ஸா தான் நான் பேசுறேன். சரி, அப்ப எல்லாரும் விஜய்னா இந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை ரெட்பிக்ஸ் வெளிஸ் கட்டிடுவாரா? தெய்வமே, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோம்? இங்கதான் இருக்கிறாரு கமலஹாசன், இங்கதான் இருக்கிறாரு மம்முட்டி, இங்கதான் இருக்கிறாரு. சவுத் இந்தியால ஹிஸ் நம்பர் 1 இன்கம் டாக்ஸ் பேயர். சும்மா ஒரு ஃபைனை வச்சுட்டு எல்லா மீடியாவும் உருட்டிட்டு இருக்கீங்க. மீடியாவுக்கு உருட்டுறதுக்கு என்னங்க இருக்கு? அதுதான் சார் உருட்டுறாங்க. இல்ல என்ன உருட்டுறது? மக்கள் மொழியில பேசுறேன் சார். முட்டு கொடுக்கிறது மக்கள் மொழியெல்லாம் இங்க வேணாங்க. இதை விட அதிசிறந்த மக்கள் மொழி இருக்கு. என்ன மாப்பிள என்ன புண்ணா கொடுங்க? எந்திரி. ஏண்டா மவனே, ஏண்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரி என்ன? இங்க வாடா. தோல்ல துண்ட போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர சொல்லு. தற்கொலை நான் இங்க வந்து வேணா இலவச வேணா வீட்டுல அவங்க அம்மா வாங்கிருப்பா அந்த பணத்தை. மணி கம் டுடே கோட் சுமாரையா? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம ஒத்துமா? அவங்க அம்மா வாங்கிருப்பா இப்பவும். இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அடுப்பறியோ. இங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. அதே மாதிரி அவன் மாசம் 1000 ரூபாய் காலேஜ்ல வாங்கிட்டு இருப்பா. வாங்காமலாம் இருக்க மாட்டான். தம்பிக்கு கிடைச்சிருக்கோம் எல்லாமே. லேப்டாப் வாங்கிருப்பா. ஒரு பொறுமல் சொல்லுது லேப்டாப் வாங்கிப்பா. அதுல தளபதி படுத்தப்படு யாரு? அப்ப ஏண்டா நாங்க கஷ்டப்பட்டு புள்ள பத்த வச்சு நீ பேர் வைக்க? ஐயா, நான் அந்த ஊருக்காரங்க கொண்டாடிட்டு வேற பாடிதான் சொல்லி வச்சுக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிச்சிடாப்பா. யாருடா நீ?
பொறுப்பாக தற்கொலை போல நாங்களாம் இப்பெல்லாம் விசில் அடிக்கிறோம். விசில் அடிச்சோன்னே எங்களுக்கு எல்லாம் நாங்க குப்பை கொட்டை தூக்கி வரோம். குப்பை கொட்டுறதுக்கு குப்பை கொட்டை தான் தூக்கின்னு வெளியே வரோம். சூப்பர் சின்ன ஆனா அது ஏன்னா ஏற்கனவே நம்ம தளபதி விசில் நம்ம கொடுத்துட்டாரு. ஐயோ கர்மா தாமா நான் வேற சொல்ல. ஒரு யாராவது தெருவுல போறவங்க பேசினா பரவாயில்ல. ஒரு ஜெர்னலிஸ்டா ஒரு சீனியரா இருந்திருக்கீங்க, என்ன தவறா இந்த மீடியா உருட்டிக்கிட்டு இருக்கா? நீங்க நீங்க இத்தனை வருஷம் எங்க உருட்டீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த இன்ஃபர்மேஷன் இத்தனை வருஷம் நீங்க எங்க உருட்டீங்க? கேக்குறேன் தெரியுமா, அவங்களும் தானே. இல்ல நீங்க ரொம்ப நாளா இதான் பேசுறீங்க. அதாவது விஜய் காமிச்சு டிஆர்பி வாங்கிக்கிறீங்க, விஜய் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன உண்மை? இப்ப விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வறுமையில இருந்தோமா? சார் அப்படி இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா நீங்க? there was a shift இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் மூடிட்டீங்களா? நடத்தலையா நீங்க? இல்ல நான் வறுமையில இருந்தேனா? எல்லா நிறுவனம் வறுமையில இருந்துச்சு. உள்ள அழுவது தெரியுது, வெளியே சிரிச்சுக்க என்ன பண்றது? இமேஜ் இமேஜ். நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? எப்படி ஷிஃப்ட் ஆகுது? ஆன்மீக அரசியல் ரஜினி பேசும்போது எடுத்தோம், மைய அரசியல் கமல் பேசும்போது எடுத்தோம், பிரஸ் மீட் தினகரன் ஹேண்டில் பண்றான்னு பேசும்போது அவரையும் தான் எடுத்தோம். எல்லாரும் அரசியலுக்கு வரும்போது எடுக்கிறது தான் விஜய்க்கு எடுக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பிற்கு எடுக்கிறோம். நான் என்ன கேக்குறேன், வந்து டிஆர்பி சோறு போடுறாரு அப்படிங்கறதெல்லாம் என்ன பேச்சு? வணக்கம் தமிழ்நாடு மக்களே. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒன்று சீமானன் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கு வணக்கம். அண்ணே உங்களை தேடி கடல் கடந்து அது கொஞ்சம் சாம்பல் காட்டுவாங்க. கடல் கடந்து உங்களை பார்க்க ஒருத்தர் வந்தாரு. உங்களை பார்க்கணும் சீமானனை பார்க்க முடியாம அவர் செத்த போயிட்டாரு. என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. யாருன்னு அவர் பாருங்க. ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. இது ஒரு பதில் சொல்லணும். நாம் தலைவர் கட்சி அது என்ன கட்சின்னு தெரியல, அவங்க ஒரு பதில் சொல்லணும். வேண்டுகோள் இருக்கிற சீமான 3 வருஷம் வந்தாரு, கடல் தாண்டி வந்தாரு. காட்டுறத பார்த்து தொழில் என்னடா இது? டைட்டில் போடும்போது விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்ற ஒரு சான்றிதழ் வந்தாதான் படம் ரிலீஸ் ஆகும். கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. அது இதுக்காக வந்தாரு. அதுக்கப்புறம் அவரு பார்க்கலாம் எங்களுக்கு கடமை இதுக்கான விளம்பிக்க சொல்ல. ஏன்னா அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியும். அது வந்து அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். இந்த ஒரு சம்பவத்துக்காக நாங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான் சொல்லுங்க. என்னங்க ஒரு தாயா புள்ளைய பழகிட்டு டபால்னு வந்து முதல் குத்துற மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நம்ம இந்த ஒரு சம்பவத்துக்காக நாங்க வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொன்னவர் தான் சொல்லுங்க. அத்தனையும் நடிப்பா. ஆமாம் கோபால். அது வெற்றி கழகம் இல்ல, வெற்றி கழகம் தான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வந்து பதிமூணு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 30 நிமிஷம் இல்ல, 1 மணி நேரம் இல்ல, 1.5 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்துட்டு அந்த படம் ரிலீஸ் தீபாவளி படம் ரிலீஸ் ஆனாதா? Why doesn't why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up. ஆக நேரத்துக்கு நேரம் கொள்கையை மாத்திரம் ஒரு கால அரசு இல்ல, வெற்றி பெற முடியாது. அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? அதாவது இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல சார். போதை டெல்லி மாதிரியா சார்? ஒரு மாநில 500 பேரை காணாம பெண்கள் டெல்லி மாதிரியா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. தலைநகர் டெல்லியில் 2026ஆம் ஆண்டில் ஜனவரி 1 முதல் 15 வரை மொத்தம் 807 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் இவர்களில் 509 பேர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்றும் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. என்னை கட்ட வார்த்தை திட்டணும் தோணுதுல? உண்மையா சொல்லு. அது ஒரு சினிமாவுக்காக வந்த ஒரு ப்ரோமோ சார். நீங்க வேற அது வந்து நீங்க அத செகண்ட் ஹாஃப் நீங்க சரியா பாருங்க. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா?
என்ன பார்த்தா கேள மாதிரி தெரியுதா? தாவேகாவோட வேட்பாளர் விருப்பமனு பட்டியல்ல கேட்கப்பட்ட கேள்விதான் இது. அது கொஸ்டினை பாருங்களேன். கழகத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் ஆற்றிய பணிகள் என்ன? அணில் எழுதுவானுங்க. மரம் ஏறினேன், பேரிகார்டை தாண்டி குதித்தேன், போஸ்ட் கம்பத்தில் ஏறினேன், கூட்ட நெரிசல் ஏற்படுத்தினேன், பப்ளிக் நியூசன்ஸ் செய்தேன், போலீஸ்காரனை கடித்தேன். இதை தாண்டி அவனுக்கு அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பேச்சு பேச்சா இருந்தாலும் பேஸ் டு பேஸ் பார்த்தா பேசணும். தேவையில்லாம பூமியை கிளறப்படாது. பூமியில 1000 நடக்குமே, அதற்கு எடுக்க பாக்குறீங்க. கழக போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றீர்களா? கழகம் எந்த போராட்டமும் பண்ணதும் இல்ல, இவனுங்க போராட்டத்துக்கு சிறை சென்றதும் இல்ல. வேணா கரூர்ல 41 பேர் இறந்த வழக்குல எங்க தலைவர் சிபிஐ கேஸ் அட்டன் பண்றாரு, ஆதவ அர்ஜுனா கேஸ் அட்டன் பண்றாரு, புசி ஆனந்த் கேஸ் அட்டன் பண்றாருன்னா சொல்லிக்கலாம். மற்றபடி அதுல இவங்க எதுவும் நடக்கவும் முடியாது. இவனுக்கு போராட்டம் என்ன தெரியாது. இவங்க கூட போராட்டிக்கிறாங்க. என்ன சாரி? கழக விதிமுறைகளுக்கு எதிராக நடந்ததாக உங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? இவனுங்களா? இவங்களுக்கு விதிமுறையும் கிடையாது, இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி கழகத்துக்கு எதிராக நடந்தாங்கன்னு இவங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா முதல்ல விஜய் மேல எடுக்கணும், புஷி ஆனந்த் மேல எடுக்கணும், ஆதவ அர்ஜுனா மேல எடுக்கணும், ஏன் ஒட்டுமொத்த தற்கொலைங்க மேலேயே எடுக்கணும். ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட்? புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன் யுவர் ஆனர். எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த பேராசையை இவர் தான் கிள்ளி அடிக்க விட்டார். இப்ப சொல்லுங்க யுவர் ஆனர், நான் பண்ணது தப்புன்னா இவர் கம்பெனி கொடுத்தது தப்பு தானே மேடம்? இது ஏதோ பதவிக்காகவோ பணத்துக்காகவோ வரல. நல்லா புரிஞ்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இத்தனை வருஷமா தளபதி நீங்க கொடுத்த பதவி இருக்குல்ல, அதை விடவா சிஎம் பதவி பெருசு? அப்போ கட்சியை கலைச்சிட்டு தேட்டரா போய் பதாகைக்கு பால் ஊத்துங்கடா, மடக்கு ஊதிங்களா. தனி தொகுதி பொது தொகுதிக்கு எவ்வளவு கட்டணம் இப்போ டிடி கொடுக்கணும்? இருக்கு 10,000, அதுக்கு 5,000. இந்த விருப்ப மனு பாத்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய். ஓடியா நிம்மதியாக மிஷின் 100 ரூபாய். கூட்ட புத்தி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். 25,000 ரூபாய். எவ்வளோ? 25,000 ரூபாய். ஏய் வாங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் வாங்கடா. சொரி பிடிச்ச நாள் எடுத்து வந்துட்டு 25,000 ரூபாய். பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன்னே ஒன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஊழல் செய்யவே மாட்டான். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. ஊழல் செய்யவே மாட்டான். எப்ப செத்ததுக்கு அப்புறமா? ஆமா, ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? அவற்றை ஆய்வு செய்ததில் 15 கோடி ரூபாய் வருமானத்தை விஜய் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். இதையடுத்து வருமானத்தை மறைத்ததாக கூறி விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. நான் வாங்கி தர லாலிபப் சப்பு, நீ சோத்துல தான் போடுறியா உப்பு. ஊழல் செய்யவே மாட்டான். நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே தீய சக்தி விஜய், தீய சக்தி விஜய், ஊழல்வாதி விஜய், ஊழல்வாதி விஜய், குற்றவாளி விஜய், குற்றவாளி விஜய், மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட விஜய், மக்கள் பணத்தை ஆட்டைய போட்ட விஜய், வரி பணத்தை ஏமாற்றிய விஜய், வரி பணத்தை ஏமாற்றிய விஜய். நாட்டுல இருக்கலாம், காட்டுல இருக்கலாம் 1000 புலி. ஆனா இந்த புலி ஏமாத்துற புலி, எதுக்கும் உதவாத புலி, வாய் பேசா புலி, வரியை புலி. இது வீட்டை விட்டு வெளியே வராத புலி, இது வீட்டுக்கே கூட்டு ஆறுதல் சொல்லும் புலி. இது 41 பேரை கொன்ன புலி, இது 40 நாள் கழிச்சு வெளியே வந்த புலி. இது கீழ்த்தளவும் புலி,
இது கேரவன் மேல தாவும் புலி, இது மரமேறும் புலி, இது மடக்கு புடி புலி, இது பாஜகவை பத்தி பேசாத புலி, பாசிசத்தை நோக்கி நடபோடும் புலி, இது கொள்கை இல்லா புலி, இது மக்களுக்கு தொல்லையான புலி, இது பீட் போடும் புலி, இது டெல்லியில மண்டி இட்ட புலி, இது பிளஸ் பார்த்தா பதுங்கும் புலி, இது பிளைட்ட பார்த்தா பாயும் புலி, இது கரூருக்கு போடாத புலி ஆனா மலேசியாவுக்கு போட புலி, இது டைமுக்கு வராத புலி, இது சிபிஐல தான் ஆஜரான புலி, இது அரசியல்ல நடிக்கிற புலி, இது நடிப்புல அரசியல் பண்ற புலி, ஆக மொத்தத்துல இது ஆச்சரிய புலி புலி. தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ வச்சுட்டு என்ன பண்றது? அவங்களுக்கு யாராவது சொல்லுங்கடா. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாவட்டம்டா, அதெல்லாம் அண்டை மாநிலம். என்ன கேக்குறோம் சார், இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நீங்க அதுக்கு அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போடுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை அதை பத்தி இருந்துச்சா? தமிழ்நாட்டுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் என்னெல்லாம் எவ்வளவு பாகுபாடு காட்டப்பட்டுச்சு, ஒரு சின்னதா அதை பத்தி சுட்டி காட்டியிருப்பீங்களா? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நாங்க 50% கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம் மாநிலங்களுக்கு, அதை தரல, எங்களுக்கு அது ஏமாற்றம்ங்கிறார். கூட்டணியில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு, நீங்க சொல்லல. நீனும் போல்டா பேசணும் சவி. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஓட்டு கேட்க. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா இருக்கு. மாறாக திருப்பி நான் டான்ஸ் ஆடட்டா, சிஎம் சார்னு பேசட்டா, எழுதி கொடுத்ததை பேசட்டாங்கிற இடத்துக்கு தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. அந்த இடம் தான் திரு செந்தில். இப்போ அவர் சொல்வது ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம இருக்கிறாங்க, நாங்க தான் மாற்று சக்தி. அவர் அதிமுக கூட இல்ல, அந்த அளவுக்கு வந்துட்டாங்களா களத்துல? சார் அவரை யாரோ நம்ப வச்சிருக்காங்க. விவேக் ஒரு படத்துல இந்த சிகாகோ இவருன்னு சொல்லி நம்ப வச்சிருவாங்க. அவர் அப்படியே நம்பிக்கிட்டே இருப்பார் கொஞ்ச நாள். அந்த மாதிரி அதை வச்சுனா எல்லாரும் சேர்ந்து அவரை நம்ப வச்சிருக்காங்க. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சார் என்ன சொன்னாலும் இவங்க கை தட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளாஸ்ட் தான் என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு இன்னொன்னு கூட இருக்கு. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். இது எல்லாத்துக்கும் மேல பெஸ்ட் ஒரு ஐட்டம் ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு இன்னொன்னு பார்த்தீர்களா? இல்ல வரி ஏய்ப்பு எனக்கும் பண்ணணும் தான் ஆசை. ஆனா வரி ஏய்ப்பு பண்ற அளவுக்கு எனக்கு வருமானம் வர மாட்டேது. அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. ஒருவேளை நான் அந்த மாதிரி கோடிக்கணக்கில் 200 கோடி 300 கோடின்னு சம்பளம் வாங்கினேனாக்க கண்டிப்பாக வரி கட்டுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு பார்க்கக்கூடாது, நாட்டுக்காக நீ என்ன செய்தாய் அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்ற கருத்து தான் என்னோடது. காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு நாம இன்னைக்கு தைரியமா மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மத்தவங்க மாதிரி வீட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வெளியில வந்து மூஞ்ச மூடிட்டு திருட்டுத்தனமா டெல்லிக்கு போய் சுத்துற தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர். எப்பொழுது பார்த்தாலும் பழனிசாமி காளையை பார்க்கிறார். காலை பார்த்தா தாங்க சரியான பாதையில நடக்க முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான், வழியை பார்த்து நடந்தாதான் நேரம் நடக்க முடியும். நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்தில தான் போய் நிக்க முடியும். ஐயன் வள்ளுவன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன குரல், கற்க கசடர கற்க, கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று உலகத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பு
கல்வியின் தகுதியை உயர்த்தி பிடித்த இனம் தமிழினம். அவனுக்கு அடிசலுக்கு சார் உங்களுக்கு வியாழன் நான் எதிர்பார்க்கல சார். தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அரசியல்ல பூந்து விளையாடுங்க, விளையாட்டுல பூந்து அரசியல் பண்ணாதீங்க. பப்பு என்ன பப்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் உன்னை ஏதோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா கோடு சொல்ற மூஞ்சி மாதிரியா இருக்குது, கோழி தைக்கிற மூஞ்சி மாதிரி இருக்கு பப்பு. ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா, தாண்டா நமக்கான கட்சி தாண்டா. அவருக்கு இது வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டியே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு கூடுற கூட்டம் வந்து சும்மா பேருக்கு. உண்மையிலே சொல்றீங்க இருக்கும் எல்லாருமே அந்த ஆளை வந்து ஒரு காமெடி பீஸா தான் பாக்குறோமே தவிர்த்து யாருமே ஒரு கட்சியாவோ அந்த ஆளை ஒரு பெரிய பொருட்டாவோ நாங்க மதிக்கவே இல்லை. தீய சக்தி திமுக, தூய சக்தி நான் அப்படின்னாங்க. நான் அப்பவே சொன்னேன், தீய சக்தி திமுகன்னு சொல்றேங்க, ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிறேங்க. இந்த தீமெல்லாம் சொன்னாங்க, இந்த தீமெல்லாம் செஞ்சாங்க, ஏதோ ஒன்று வரலாற்று இருந்து நான் ஏற்காத உதாரணங்களுக்கு உங்களால் தர முடியும். உங்களை தூய சக்தி சொல்றது உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கன்னு சொல்றதுனால நீங்க தூய சக்தியா? குஷி இடுப்ப மட்டும் பார்த்தவன் கண்ணன் நிமிந்து தான் பாக்குறேன்னு சொன்னதுனால நீங்க தூய சக்தியா? இந்த சுற்றுலா அவர் சொன்னார். இல்ல, திருப்பரங்குன்றத்துல அதிமுகவோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டேன். கோர்ட் என்ன சொல்லுச்சோ அது எங்க நிலைப்பாடு. இந்த கோர்ட் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க ஓகே சொல்றீங்க. நாங்க கட்டுப்படுறோம். கோர்ட் சொல்ற எல்லாத்துக்கும் குண்டா ஒரு தீர்ப்பு சொன்னார், கட்டுப்பட்டீங்களா? அது எப்படி சொல்ல முடியும்? என்ன சார், மைக்கேல் டி குண்டா ஜெயலலிதா குற்றவாளின்னு சொன்ன போது தமிழ்நாடு முழுக்க அதிமுக நடத்துற உத்தரவாத வீடியோகள் நான் உங்களுக்கு காமிக்கவா? அப்ப என்னன்னா, உங்களுக்கு தேவைப்படுகிற போது நீங்க ஒரு நீதிமன்றத்தில் போய் இல்லம்பீங்க. ரைட் ரைட். சமூக நல்லிணக்கம் இருக்கிற மதக்கலவரம் நடக்காத ஒரு மாநிலத்துல அயோத்தியா மாத்துவோம் சொல்லுகிற போது எடப்பாடி கண்டிச்சாரா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நிச்சயமா கண்டிப்போம், நிச்சயமா கண்டிப்போம். நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அதற்கான பதில நிச்சயமா சொல்லுவாரு. தமிழ்நாட்டுல கோயில்கள்ல இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற்றுவோம்னு ஒரு குரல் வருகிற போது அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு அதிமுக சொல்லணுமே, ஏன் சொல்லல? நீங்க கேளுங்க, நிச்சயமா சொல்லுவோம். எங்களுக்கு என்ன வம்பா இருக்கு? இது என்ன இப்ப நாங்க என்ன ஆட்சியில் இருக்கிறோமா? இப்ப ஆட்சியில் இருக்கிறோமா? அடுத்து நாங்க ஆட்சி அமைக்கும்போது நாங்க பதில் சொல்வோம். நாங்க புதிதாக துவங்கிய இயக்கம் ஆளுகிற போதுதான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டி இருக்கிறதே தவிர இப்போது அந்த சூழ்நிலை இல்லை. இந்தியால ஆட்சி அமைக்க முடியல, ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்கல்ல, ஆட்சி அமைக்க முடியல. மூன்றாவது முடியாது. தமிழ்நாட்டுல கிளீன் ஸ்வீப் தானே நடக்க போறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தானே, உத்தரப்பிரதேஷ்க்கு தேர்தல் நடக்கலையே. எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் போதை. அரசாங்கம் வெளியிட்டிருக்க தகவல் சொல்றேன். அதிகமா போதைப் பொருள் கடத்துகிற மாநிலம், அதாவது போதைப் பொருள் எப்படி இந்தியாவுக்குள்ள வருதுன்னா கடற்கரை மூலமாக வருகிறது, வானத்தின் மூலமாக வருகிறது, துறைமுகங்கள் வழியாகவும் ஏர்போர்ட் வழியாக தான் வருது. அதுல அதிகமா போதைப் பொருள் வர்ற ஒரே துறைமுகம் மோடியுடைய நண்பர் அதானியுடைய முந்த்ரா போர்ட் தான். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாம் ஊர் கூட்டம். ஒரே சமயத்தில் 3000 கிலோகிராம் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது முந்த்ரா போர்ட்டில் தான். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது அல்லது சூசைடு அதிகமாக இருக்கிறது எல்லாமே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான். மகாராஷ்டிரா தான் போதைப் பொருள் நம்பர் 1. தமிழ்நாடு வந்து இந்த போதைப் பொருளை பிடிப்பதிலையும் அந்த வழக்குகள் தொடுப்பதையும் முன்னிலை இருக்கிறது. என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு?